ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 1ஓட 16th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல டிஎஃப்ஏ மினிமைசேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு எப்சிலான் என்எஃப்ஏ கொடுத்தாங்கன்னா அதை என்எஃப்ஏவா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எப்சிலான் என்எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் என்எஃப்ஏ கேட்டாலும் சரி இல்ல டிஎஃப்ஏ கேட்டாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்எஃப்ஏ தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு எப்சிலான் என்எஃப்ஏவை என்எஃப்ஏவா தான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த என்எஃப்ஏவை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஎஃப்ஏவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ எப்சிலான் என்எஃப்ஏல இருந்து என்எஃப்ஏ தெரிஞ்சா போதும். ஸோ நமக்கு டிஎஃப்ஏ கேட்டா கூட என்எஃப்ஏ கண்டுபிடிச்சு அதை டிஎஃப்ஏவா மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்சிலான் என்எஃப்ஏனா என்னன்னு பார்ப்போம். An epsilon NFA is a type of NFA that allows transition between states without any input symbols. அதாவது இது ஒரு NFA தான், ஆனா நம்ம எந்த ஒரு இன்புட் சிம்பிள் கொடுக்கலனா கூட ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அப்படி இருக்கிற பேர் தான் எப்சிலான் NFA. அதாவது எப்சிலான்ங்கிறத இப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதான் எப்சிலானோட சிம்பிள். இது எப்சிலான் என்ன அர்த்தம்னா நல்லன்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏங்கிற ஸ்டேட்ல இருந்து எப்சிலான் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த ஒரு இன்புட்மே கொடுக்கல, நல்ல. ஸோ எந்த ஒரு இன்புட்மே கொடுக்கலனா கூட பிக்கு டிரான்சிஷன் ஆகுது. ஸோ இப்படி எப்சிலான் டிரான்சிஷன் இருந்தா என்ன அர்த்தம், அது எப்சிலான் என்எஃப்ஏன்னு அர்த்தம். இவ்வளவுதான். ஸோ நீங்க இன்புட்ஸ்ல எப்சிலான் பாத்தீங்கன்னாலே எப்சிலான் என்எஃப்ஏன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை மட்டும் மறந்துடவே கூடாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி ஸ்டேட் ஆன் எப்சிலான் கோஸ் டு இட் செல்ஃப். ஸோ எப்பவுமே இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்ல எப்சிலான் கொடுத்தோம்னா எப்பவுமே இப்படி போய்க்கும். So every state on epsilon goes to itself. இதை மறந்துடவே கூடாது. ஓகேவா? சோ இவ்வளவுதான் என்ன எப்சிலான் என்எஃப்ஏங்கிறது. எப்சிலான் டிரான்சிஷன் இருந்தாலே எப்சிலான் என்எஃப்ஏ. இந்த எப்சிலான் என்எஃப்ஏவை என்எஃப்ஏவா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா பார்க்க போறோம். சோ இப்ப கன்வர்ஷன் பார்க்கலாம். அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர்டு நம்ம இதை தெரிஞ்சிருக்கணும். எப்சிலான் க்ளோஷர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த எப்சிலான் க்ளோஷர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எப்சிலான் என்எஃப்ஏ டு என்எஃப்ஏ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். So epsilon closure first புரிஞ்சுப்போம். All the states that can be reached only by seeing the epsilon symbol. So epsilon closure வேற ஒன்றும் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஸ்டேட்டோட எப்சிலான் க்ளோஷர் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏங்கிற ஸ்டேட்ல இருந்து எப்சிலான் டிரான்சிஷன் மூலமா எந்தெந்த ஸ்டேட்ல நம்ம ரீச் பண்ண முடியுமோ அந்த ஸ்டேட்லாம் ஏவோட எப்சிலான் க்ளோஷர். சோ பாருங்க, ஏல இருந்து எப்சிலான் டிரான்சிஷன்ல என்னென்ன ஸ்டேட்லாம் ரீச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இதை மறந்துடக்கூடாது, ஏல இருந்து எப்சிலான் எப்பவுமே செல்ஃப் லூப் இருக்கும், எப்பவுமே இருக்கும். இது கொடுக்க மாட்டாங்க, நம்ம எப்பவுமே போட்டுக்கணும். சோ எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டை எழுதிக்கணும். சோ ஏ. நெக்ஸ்ட் ஏல இருந்து எப்சிலானுக்கு எங்க போகுது, பிக்கு போகுது. சோ நம்ம பியும் ரீச் பண்ண முடியுது. சோ பி. அடுத்து ஏல இருந்து எப்சிலான் பார்த்தா பிக்கு போயிருக்கு. சோ பில இருந்து நம்ம எப்சிலான் பார்க்கலாம். சோ பில இருந்து எப்சிலான் பார்த்தா எங்க போகுது, சிக்கு போகுது. சோ ஏல இருந்து எப்சிலான் மட்டுமே பார்த்து பிக்கு போயிட்டு சிக்கு போயிருச்சு. அப்ப சியவும் ரீச் பண்ண முடியுது. சோ 3 ஸ்டேட்டுமே நம்ம ரீச் பண்ண முடியுது. இதான் எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் ஏ. அவ்வளவுதான். நம்ம ஸ்டேட்ல இருந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் நம்ம எப்சிலான் மட்டும் பார்த்து ரீச் பண்ண முடியுதோ அதெல்லாமே நம்ம ஸ்டேட்டோட எப்சிலான் க்ளோஷர் அர்த்தம். சோ இதுல மறந்துடக்கூடாது ஒன்னே ஒண்ணு, நம்ம மிஸ்டேக் பண்றது அந்த ஸ்டேட்டை எழுதாம விட்டுறக்கூடாது. எல்லா ஒரு ஸ்டேட்டுமே எப்சிலான் டிரான்சிஷன்ல அந்த ஸ்டேட்டுக்கே திரும்ப போகும். சோ ஏவோட எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கப்ப ஏ எழுதிடணும் கண்டிப்பா. ஓகேவா? சோ இவ்வளவுதான் எப்சிலான் க்ளோஷர்ங்கிறது. இப்ப கன்வர்ஷன் பார்ப்போம், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சோ கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு இன்புட்டுக்கா தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஏ 0 இன்புட் கொடுத்தா என்எஃப்ஏல எங்க போகும், இது வந்து நம்ம என்எஃப்ஏ கண்டுபிடிக்க போறோம். சோ ஏல 0ங்கிற இன்புட் கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்எஃப்ஏல எந்த ஸ்டேட்டுக்கு போகும் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்மளோட ஏங்கிற ஸ்டேட் எழுதிக்கணும். அந்த ஸ்டேட்டோட எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த எப்சிலான் க்ளோஷர்ல ஸ்டேட்ஸ் வரும் இல்லையா. சோ இப்ப நம்ம ஏவோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், ஏபிசி 3 பார்த்தோம். சோ ஏபிசி இந்த 3 ஸ்டேட்டுக்குமே நம்ம இன்புட் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இன்புட், 0. சோ அந்த 0ங்கிற இன்புட் கொடுப்போம். இன்புட் கொடுத்தோடனே ஒரு டிரான்சிஷன் நடக்குமா, அந்த டிரான்சிஷன்ல ஸ்டேட்ஸ் வருமா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு மறுபடியும் எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிப்போம். சோ இந்த எப்சிலான் க்ளோஷர்ல கடைசியா என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வருதோ அதுதான் நம்மளோட ஏல இருந்து 0ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் போகுதுன்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். இப்படியே நம்ம ஏல இருந்து அடுத்து 1க்கு பார்ப்போம், அடுத்து பில இருந்து 0, பில இருந்து 1, சில இருந்து 0, சில இருந்து 1. இப்படியே பார்த்துட்டு நம்மளோட ஸ்டேட்ஸ் கிடைச்சிரும். அந்த ஸ்டேட்ஸை வச்சு நம்ம என்எஃப்ஏ டிரா பண்ண போறோம். இவ்வளவுதான். சோ இப்ப பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம், புரியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, ஏ ஆன் இன்புட் 0. சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்க போறோம். சோ ஏவோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், ஏல இருந்து எப்சிலான் மட்டுமே பார்த்து ரீச் ஆகிற ஸ்டேட்ஸ் எல்லாமே ஏவோட எப்சிலான் க்ளோஷர்.
ஸோ ஏல இருந்து ஏகே ரீச் ஆகலாம், அடுத்து ஏல இருந்து பிக்கு எப்சிலான் பார்த்து ரீச் ஆகலாம், அடுத்து ஏல இருந்து சிக்கு எப்சிலான் பார்த்து ரீச் ஆகலாம். ஸோ ஏவோட எப்சிலான் க்ளோஷர் என்னன்னு ஏபிசின்னு இருக்கு. ஸோ அது ஏவோட எப்சிலான் க்ளோஷர்ல ஏ பி சி தனித்தனியா இப்படி எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இதுல 0 கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கணும். ஏல 0 கொடுத்தா எங்க போகுது பாருங்க, ஏல 0 கொடுத்தா ஏகே தான் வருது. ஸோ ஏல 0 கொடுத்தா ஏ. அடுத்து பில 0 கொடுத்தா எங்க போகுதுன்னு பாருங்க, பில 0 கொடுத்தா எங்கேயுமே போகல. ஸோ இதெல்லாம் இதை ஃபைன் போட்டுக்கலாம், நல். ஸோ அடுத்து சில 0 கொடுத்தா எங்க போகுது, சிகே தான் வருது. ஸோ சி. இப்ப அடுத்து ஏவோட எப்சிலான் க்ளோஷர். ஸோ நம்ம ஏவோட எப்சிலான் க்ளோஷர் நம்ம பார்த்ததுதான் ஏபிசி. ஸோ இங்க வந்து ஏபிசி இப்படி போட்டா போதும். இங்க இன்புட்ஸ் கொடுக்கணுங்கிறதால நம்ம தனித்தனியா எழுதிருக்கோம். இங்க வந்து நமக்கு கடைசியா கிடைச்சதுனால இப்படியே எழுதினா போதும். அடுத்து 5 தான் இருக்கு. ஸோ இங்க எதுவுமே கிடையாது, இங்க இப்படி போட்டா போதும். இல்லைன்னா இங்கேயுமே 5 மென்ஷன் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். அடுத்து சியோட எப்சிலான் க்ளோஷர் என்னன்னு பாருங்க. சில இருந்து எப்சிலான் டிரான்ஷன் எதுவுமே இல்லை, அதுக்காக எதுவுமே இல்லைன்னு எழுதிடக்கூடாது. சில இருந்து சிக்கே ஒரு எப்சிலான் டிரான்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ சிக்கு வந்து சி மட்டும்தான் வரும். ஸோ இங்க சி. இதுதான் நம்மளோட ஏ ஆன் இன்புட் 0. ஸோ இப்ப ஏ எங்கெங்க போகுது, இந்த வந்திருக்க எல்லாமே நம்மளோட ஆன்சர். எங்கெங்க போகுதுன்னு பாருங்க, ஏ பி சி. ஃபைன் எழுத தேவையில்ல, சி ஆல்ரெடி எழுதினால எழுத தேவையில்ல. ஸோ ஏ வந்து நம்மளோட என்எஃப்ஏல 0ன்னு கொடுத்தோம்னா இந்த ஏபிசிங்கிற 3 ஸ்டேட்டுக்குமே போகும். இதுதான் ஏ ஆன் இன்புட் 0. நெக்ஸ்ட் ஏ ஆன் இன்புட் 1. ஸோ இதே தான் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏ ஆன் இன்புட் 0, அடுத்து ஏ ஆன் இன்புட் 1, அடுத்து பி ஆன் 0, பி ஆன் 1, அடுத்து சி ஆன் 0, சி ஆன் 1. எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டேட்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வந்துடும். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆன் இன்புட் 1. ஸோ என்ன கண்டுபிடிப்போம், எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிப்போம். ஏக்கு ஏவோட எப்சிலான் க்ளோஷர் ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ ஏ பி சி. இப்போ அதுக்கு 1ங்கிற இன்புட்ல எங்க போகும்னு பார்க்கணும். ஸோ ஏ 1ல எங்க போகும், எங்கேயுமே போகல. ஸோ நல், 5 தான். அடுத்து பி எங்க போகுது 1ல, ஸோ பிகே தான் வருது. அடுத்து சி எங்க போகுது, சிகே தான் வருது. நெக்ஸ்ட் இது 5ங்கனால 5 அப்படியே போடாச்சு, எம்டி செட் தான். நெக்ஸ்ட் பியோட எப்சிலான் க்ளோஷர் பாருங்க. ஸோ பி எப்சிலான் பார்த்து எங்கெங்கெல்லாம் போகும், ஃபர்ஸ்ட் பிக்கு போகும், அடுத்து எங்க போகும், சிக்கு போகுது. ஸோ பியோட எப்சிலான் க்ளோஷர் வந்து பி கமா சி. ஸோ அதை எடுத்து எழுதிப்போம், பி கமா சி. நெக்ஸ்ட் சியோட எப்சிலான் க்ளோஷர். ஸோ சியோட எப்சிலான் க்ளோஷர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிக்கு மட்டும்தான் போகும். ஸோ இதுதான் ஏ வந்து 1ங்கிற இன்புட் கொடுத்தோன்னா எங்கெங்க போகும், பி கமா சிக்கு மட்டும்தான் போகும். இதுதான் நம்மளோட என்எஃப்ஏல உள்ள ஸ்டேட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பிக்கு பார்ப்போம். பி ஆன் இன்புட் 0. ஸோ பி வந்து 0ங்கிற இன்புட் கொடுக்கும்போது எங்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பியோட எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிப்போம். ஸோ பியோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், பிக்கு போகும், அதே மாதிரி சிக்கு போகும், பி கமா சி. ஸோ பியோட எப்சிலான் க்ளோஷர் வந்து பி சி. ஸோ இங்கே எழுதிக்கலாம், 1க்கும் எழுதிக்கலாம், பியோட எப்சிலான் க்ளோஷர் பி சி. ஸோ இப்போ இந்த பிசி வந்து 0 கொடுத்தா எங்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ பி 0 கொடுத்தா எங்க போகுது, எங்கேயுமே போல. சி 0 கொடுத்தா எங்க போகுது, சிக்கு தான் வருது. ஸோ பி 0 கொடுத்தா எங்கேயுமே போல, சி 0 கொடுத்தா சிகே தான் வருது. ஸோ இங்க எங்கேயுமே போலன்னு எழுதியாச்சு. எப்சிலான் க்ளோஷர் அதே தான். ஸோ சியோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், சிகே தான் வரும். ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ பியும் சியும் 1 கொடுத்தா எங்க போகுதுன்னு பார்ப்போம். பி 1 கொடுத்தா பிகே தான் வருது, சி 1 கொடுத்தாலும் சிகே தான் வருது. ஸோ 1 கொடுத்தாலும் பிக்கு தான் வருது, இங்கேயும் சிக்கு தான் வருது. ஸோ பியோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், பி கமா சி. சியோட எப்சிலான் க்ளோஷர் என்ன பார்த்தோம், சி. இதுதான் பியோடது. பி 0 கொடுத்தா சிக்கு மட்டும் தான் போகுது, பிக்கு 1 கொடுத்தோம்னா நமக்கு பி கமா சிக்கு போகும். இது நம்மளோட என்எஃப்ஏல. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சிக்கு கண்டுபிடிக்க போறோம். சி ஆன் இன்புட் 0. சியோட எப்சிலான் க்ளோஷர் என்னன்னு பார்த்தோம், சி தான் பார்த்தோம். ஸோ சி 0 கொடுத்தா எங்க போகுது, சிக்கு தான் போகுது. ஸோ 0 கொடுத்தாலும் சிக்கு தான் வருது, 1 கொடுத்தாலும் சிக்கு தான் வருது. ஸோ சி இங்கேயுமே சியோட எப்சிலான் க்ளோஷர் சி தான், 1 கொடுத்தாலும் சிக்கு தான் வருது. ஸோ சியோட எப்சிலான் க்ளோஷர் மறுபடியும் கண்டுபிடிக்கும், சி தான் வருது. ஸோ இங்கேயுமே சியோட எப்சிலான் க்ளோஷர் சி தான். ஸோ என்ன அர்த்தம், நம்மளோட என்எஃப்ஏல சி 0 கொடுத்தாலும் சிக்கு தான் வரும், சி 1 கொடுத்தாலும் சிகே தான் வரும். இவ்வளவுதான் நம்மளோட ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட என்எஃப்ஏல ஏல இருந்து ஏ கொடுத்தோம்னா, ஏல 0 கொடுத்தோம்னா ஏக்கும் போகும், பிக்கும் போகும், சிக்கும் போகும். ஓகேவா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும்
ஸோ இப்போ எடுத்து எழுத போறோம். பாருங்க, நம்ம டிரான்சிஷன் டேபிள் டிரா பண்ணிடலாம். நம்ம இப்போ பார்த்ததை அப்படியே ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த டேபிள் நம்ம வரைஞ்சிட்டோம்னா நமக்கு டயக்ராம் வரைகிறது ரொம்ப ஈஸியாகும். ஸோ இப்போ இந்த டேபிளை ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏ ஜீரோல எங்க போகுது, ஏபிசி போகுது. இங்க உள்ளது மட்டும் தான் எழுத போறோம். ஸோ ஏபிசி. அடுத்து ஏ ஒன்ல எங்க போகுதுன்னு பாருங்க, பிசிக்கு மட்டும் தான் போகுது. ஸோ பி சி. அடுத்து பி ஜீரோல எங்க போகுதுன்னு பாருங்க, சிக்கு மட்டும் தான் போகுது. ஸோ சி. அடுத்து பி ஒன்ல எங்க போகுதுன்னு பாருங்க, பி கமா சி. ஸோ பி கமா சி. அடுத்து சி ஜீரோல எங்க போகுது, சிக்கு தான் வருது. சி ஒன்லயும் சிக்கு தான் வருது. ஸோ சி சி. ஸோ டிரான்சிஷன் டேபிள் வரைஞ்சாச்சு. இப்போ டயக்ராம் டிரா பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள்ல நம்ம இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் மார்க் பண்ண போறோம். இனிஷியல் ஸ்டேட் எப்பயும் போலதான், நம்ம கொடுத்துருக்க இனிஷியல் ஸ்டேட் தான். ஏ தான் இனிஷியல் ஸ்டேட், இங்கேயுமே ஏ தான் நமக்கு இனிஷியல் ஸ்டேட். ஆனா ஃபைனல் ஸ்டேட் மட்டும் இங்க நமக்கு தனியா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் NFA இஸ் த செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் that can reach the final state of epsilon NFA only by seeing epsilon symbol. அதாவது நம்ம இப்ப ஏல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஏல இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து நம்ம ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ஏவுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட் ஆயிரும். ஓகேவா? எந்தெந்த ஸ்டேட்லாம் எப்சிலான் மட்டும் பார்த்தே ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகுதோ அந்த ஸ்டேட் எல்லாமே நம்ம ஃபைனல் ஸ்டேட்ல வரும். ஸோ டயக்ராம் பார்க்கணும் நம்ம. ஸோ இதெல்லாமே ஆரம்பிச்சோம். ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏல இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆக முடியுதா, ஃபைனல் ஸ்டேட் சி. ஸோ ஏல இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து சிக்கு ரீச் ஆக முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஏல இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து பிக்கு போகலாம், பில இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து சிக்கு போகலாம். ஸோ இப்போ ஏல இருந்து எப்சிலான் மட்டுமே பார்த்து சிக்கு ரீச் ஆக முடியுது. அப்ப ஏ நம்மளோட ஃபைனல் ஸ்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பி பார்ப்போம். பில இருந்து எப்சிலான் மட்டும் பார்த்து சிக்கு ரீச் ஆக முடியுதா, ஆக முடியுது. அப்ப பியுமே நம்மளோட ஃபைனல் ஸ்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சி ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ ஏவும் நம்ம ஃபைனல் ஸ்டேட், பியும் ஃபைனல் ஸ்டேட், சியும் ஃபைனல் ஸ்டேட். மூணுமே நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்ல வந்துடும். ஸோ இப்படிதான் ஃபைனல் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம். எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்ம எப்சிலான் மட்டும் பார்த்து ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியுதோ அது எல்லாமே நம்மளோட NFAயோட ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆயிரும். ஸோ இங்க ஃபைனல் ஸ்டேட்ஸ் மார்க் பண்ணிடுவோம். ஏவும் ஃபைனல் ஸ்டேட் தான், பியும் ஃபைனல் ஸ்டேட் தான், சியும் ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ இப்போ டிரான்சிஷன் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்ஸும் மார்க் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம டயக்ராம் டிரா பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் டேபிள். ஸோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம ஸ்டேட்ஸ் மட்டும் எடுத்து எழுத போறோம். ஏபிசின்னு எழுதியாச்சு. அதுல இனிஷியல் ஸ்டேட் என்னது ஏ, அதுக்கு 6 மார்க் போட்டாச்சு. ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து மூணுமே ஃபைனல் ஸ்டேட்ஸ் தான். ஸோ மூணுக்குமே டபுள் சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ இப்போ டிரான்சிஷன் மார்க் பண்ணுங்க. ஏ ஜீரோக்கு எங்க போகுது, ஏக்கு போகுது, பிக்கு போகுது, சிக்கு போகுது, மூணுக்குமே போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு ஏல போகுது, அடுத்து பிக்கு போகுது, ஸோ அடுத்து சிக்கும் போகுது. அடுத்து ஏ ஒன்ல எங்க போகுது, பிக்கும் போகுது, சிக்கும் போகுது. ஸோ ஏ ஒன்ல பிக்கு போகுது. ஸோ கமா போட்டதுனால போதும், தனியாக எழுத போதெல்லாம் கமா போட்டு எழுதிக்கலாம். அடுத்து சிக்கும் போகுது. ஸோ சிலையும் கமா 1. ஓகேவா? அடுத்து பி ஜீரோல எங்க போகுது, சிக்கு போகுது. ஸோ பி ஜீரோல சிக்கு போகுது. பி ஒன்ல எங்க போகுது, பிக்கும் வருது, சிக்கும் வருது. ஸோ பி ஒன்ல பிக்கும் போகும், சிக்கும் போகும். அப்ப கமா போட்டு எழுதிப்போம் 0,1. அடுத்து சி ஜீரோலயும் சிக்கு தான் போகுது, ஒன்லயும் சிக்கு தான் போகுது. ஸோ 0க்கும் சி தான், 1க்கும் சி தான். இவ்வளவுதான் நம்மளோட NFA. ஒரு எப்சிலான் NFAல இருந்து NFA கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்சிலான் க்ளோசர்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். அதை வச்சு அந்த சிம்பிளா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அந்த எப்சிலான் க்ளோசர் கண்டுபிடிச்சு அதுல இன்புட்ஸ் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுத்து அதோட எப்சிலான் க்ளோசர் எங்க போதோ அதெல்லாம் நம்மளோட ஸ்டேட்ஸோட டிரான்சிஷன்ஸ். ஸோ இப்படி சிம்பிளா நம்ம NFA கன்வெர்ட் பண்ணிடலாம். அடுத்து எப்சிலான் NFAல இருந்து DFA கேட்டாங்கன்னா இந்த NFA இருக்கு இல்லையா, இந்த NFAவை நமக்கு தெரிஞ்ச மெத்தட், NFA டு DFA தெரிஞ்ச மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தட்ல DFA கன்வெர்ட் பண்ணிடணும். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஸோ எப்சிலான் NFAல இருந்து NFA கேட்டாலும் எழுதிடலாம், எப்சிலான் NFAல இருந்து DFA கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ இதான் எப்சிலான் NFAல இருந்து வர்ற கன்வர்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.